இவங்க குழந்தைய போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம். தமிழ்நாட்டிலே இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு திமுக அரசிற்கு வக்கில்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதனால இது இங்க தமிழ்நாட்டில் பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்றது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுக தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு என்டிஏ கூட்டணியில் ஒரு வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்னா நம்பர் 1 பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்த திராவிடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தான், தமிழ்நாடு தான். நீங்க அதோட இல்ல, நாம தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். காரணம், இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் 2000 கோடி 3000 கோடி கடத்துறாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது? இது பொட்டலம் போட்டு எங்க விற்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்புல. இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நீங்க நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம அரசு அதிகாரிகள், நம்ம டாக்டர்ஸ், நம்ம இன்ஜினியர்ஸ், நம்ம ஆசிரியர்கள், இவங்க குழந்தைய போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம். தமிழ்நாட்டிலே இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால இந்த நார்கட்டிக் இதுல இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும். யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது. அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.